ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். அரிசி ஊற வச்சுருந்தேன் இட்லிக்கு. அதை ஃபஸ்ட்டில் அரைக்கிறதுக்காக அரிசி மட்டும் போட்டிருக்கிறேன். டின்னருக்கு அடை பண்ணலான் இருக்கேன். அதனால் கடலைப்பருப்பு ஊற போட்டிருக்கிறேன். அந்த கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ், ஒரு 2 கைப்பிடி அளவு அரிசியும் ஊற போட்டிருக்கிறேன். இதோட பருப்போட 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் ஜீரகம், மிளகு இதுவும் சேர்த்தே ஊற போட்டுருவேன். இப்போ ஒரு 4 o'clock போட்டோன்னா தான் நைட்டு ஒரு 7 o'clock அரைச்சிட்டு செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டில் இதையும் ஊற போட்டோம். அப்படி ஈவினிங் செடிக்கெல்லாம் தண்ணி விடுறதுக்கு வந்திருக்கேன். குரோட்டன்ஸ் அப்படி கொய்யா மரம் எல்லாத்துக்கும் இந்த டைமில் அப்படி தண்ணி விட்டுருவேன். அப்படி ஃப்ரண்ட் யார்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு கோலம் போடுறது தான். ஃப்ரண்ட்டில் க்ளீன் பண்ணிட்டு வாசத்தொழிச்சு கோலம் போட்டாச்சு. இது டெய்லி ஈவினிங் பண்ணுறது தான். மாடியில் காய போட்டிருக்கிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்காக மாடிக்கு வந்திருக்கிறோம். இங்கே ஃபுல்லாக வேலையை முடிச்சுட்டு வரும்போது இங்கே அரிசி அரைஞ்சி இருந்தது. இப்போ உளுந்து அரைக்கிறதுக்கு திரும்ப உளுந்து அரைக்க போட்டிருக்கிறேன். பசங்கள்லாம் ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருக்குறேன். அது பாத்திரம் கழுவுறதுக்கு வச்சுருந்த கூட தான். லீவ் டைம்னால் என்னென்ன வேலை நடக்குதுன்னு பாருங்கள். இப்போ அடைக்கி ஊற வச்சுருந்ததை அரைச்சி எடுத்துக்கிறோம். அரிசி ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் மல்லி இலை, வெங்காயம் எல்லாம் கட் பண்ணியிருக்கிறேன். அப்படி விளக்கு பத்தி எல்லாம் பொருத்தி வச்சிடுறோம். அடைக்கு ஃபஸ்ட்டு அரிசியை மட்டும் லைட்டாக ஒரு அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்து அரைங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ரெண்டையும் சேர்த்து அரைக்காதீங்க. ஃபுல்லாக மாவு அரைச்சாச்சு. இப்போ இதில் உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி எல்லாம் சேர்த்து போட்டுக்கிறோம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், கொத்தமல்லி இலை எல்லாமே இதில் இந்த டைமில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது இன்றைக்கி நைட்டுக்கு டின்னருக்கு. கொஞ்சம் குறைன்னு அரைச்சிங்கன்னா டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது தோசைக்கல்ல லைட்டாக எண்ணெய் தடவிக்கிறோம். கொஞ்சம் உங்களுக்கு கிளியராக இல்லைன்னு நினைக்கிறேன். எண்ணெய் தடவிட்டு தோசை மாவு அடை மாவு விட்டுக்கலாம். அடையை பொறுத்தளவு கொஞ்சம் எவ்வளோ எண்ணெய் விடுறீங்களோ அந்தளவுக்கு மொறு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எண்ணெய் லைட்டாக சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க லைட்டாக தடவிட்டு ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டுருக்குறேன். அடை 2 பேருக்கும் சேர்த்து தான் ஒரே டைமில் கொடுக்கும். அப்போனா தான் யார் ஃபஸ்ட்டில் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போட்டியில் சாப்பிடுவாங்க. அடையும் வித்து சீனி. டிஃபன் ரெடி ஆகிறதுக்குள்ளே நடந்த ப்ராஜெக்ட் இது தான். இங்கே அது இன்வெர்டர் பாக்ஸோட அந்த அட்டை பாக்ஸ் எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க 2 பேரும் சாப்பிட உட்காந்துட்டாங்க. இவ 2 கைட்டும் அதை வச்சு சுருட்டி அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவா. அவள் எடுத்து சீனியை ஃபுல்லாக மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பிச்சு தொட்டு சாப்பிட்றது தான் அவளோட பழக்கம். இவளுக்கு சுருட்டி மடக்கி தொட்டு சாப்பிட்ணும். அந்த டைமில் சாப்பிட்டு முடித்தோடனே சீனி ஃபுல்லாக கீழே கொட்டிடும். அப்படியே சேர்த்து வீடை க்ளீன் பண்ணிடுவேன் அந்த டைம்லேயே. இந்த ஸ்டிக் நல்லாயிருக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. நல்ல மண் எல்லாம் வந்துடுது க்ளீனாக. நைட்டு பால் ஆற்றியாச்சு 2 பேருக்கும். ரெண்டு பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் அவங்க விருப்பப்பட்ட கப்பில் தான் குடிக்கணும்.
ஓல்டு பாக்ஸில் எடுத்து போட்டு செஞ்சு வாங்கியிருக்கிறாங்க. அவங்களே ட்ரா பண்ணி கொடுத்ததை கட் பண்ணி மட்டும் கொடுத்துருக்குறேன் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட போட்டில் நானும் ஏறிக்கிறேன், இல்லைனா என்னை விட்டுட்டு போயிடுவாங்க. உங்களை ஒரு நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் பார்க்குறேன். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி அட்ராசிட்டிகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.